ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நலமாக இருக்கோம். நீங்களும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னோடய அண்ணன் மகளுக்கு கல்யாணம். அதுக்கு தான் நாங்கள் இப்போது ரெடியாகி நான் இன்றைக்கி ஃபஸ்ட் ஆளாக கிளம்பிட்டேன். ரெடியாகி அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து இப்போ மண்டபத்துக்கும் வந்துட்டோம். வந்ததுமே பார்த்திங்கன்னா இந்த மாப்பிள்ளையை ஆர்த்தி எடுக்கிறதுக்காகன்னு இந்த தாம்பலம் தட்டு ரெடி பண்ணுற வேலையை தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே தாம்பலத்தட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ மாப்பிள்ளையை ஆர்த்தி எடுக்கிறதுக்கு எல்லோரும் ரெடியாக இருக்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டில் இருந்தும் எல்லாருமே வந்ததுமே பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இந்த மாப்பிள்ளை வந்ததும் பொண்ணோட அண்ணன் எதிர்மாலை சாத்துவாங்க. இது பொண்ணோட அண்ணன் தான் செய்யணும். அப்படின்னா என்னென்னா, மாப்பிள்ளை ஒரு மாலை போட்டுட்டு வருவாங்க. நம்ம ஒரு புது மாலை வச்சுருப்போம். இந்த மாலையை மாப்பிள்ளை கழுத்தில் போட்டுட்டு அவங்க போட்டிருக்க மாலையை கழட்டிடுவோம். இதுதான் எதிர்மாலை சாத்துறது. உனக்கு இப்போ தேதி வைக்க வந்தாரே, தென்னாட்டு சூரியன் தான் உனக்கு இப்போ மாலையிட வந்தாரே. அடிப்பச்சரிசி 16 உன்னை இப்போ பொங்க வைக்க போறாரே. உன் கண்ண குழி ஓரத்துல முத்தமிட்டு கப்பல் விட போறாரே. ஓர கண்ணால் ஒன்னு அள்ள போறா, ஒத்த பூவா ஒன்னு கிள்ள போறா. கெஞ்சி கெஞ்சி நானும் பேச, மிஞ்சி மிஞ்சி நீயும் பேச, பேசாத பேச்சு எப்ப பேச. இப்போ மாப்பிள்ளைக்கு ஆர்த்தி எடுத்து முடிஞ்சதுமே மாப்பிள்ளை மண்டபத்துக்குள்ளே அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் தான் பொண்ணுக்கு இதுக்கப்புறமா தாய்மாமன் சடங்கு நடக்கும். ஆலங்கால் நடுறது, அப்புறம் தாய்மாமன் சடங்கு. அதுக்கப்புறமா தான் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கொண்டு வந்த முகூர்த்தப்பட்டெல்லாம் கட்டுவாங்க. நான் வீட்டில் வச்சு ஃபோட்டோ வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை. இங்கே மண்டபத்தில் இருந்து தான் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் நான் கட்டியிருக்கிற இந்த சாரீ என்னோடய அண்ணன் மகன் இந்த நிற்கிற பாருங்க, இவன் கல்யாணத்துக்கு எடுத்த சாரீ தான். அவன் கல்யாணத்தோடு எனக்கு போக முடியாத ஒரு சிச்சுவேஷன். அதனால் அந்த சாரீ கட்டவே இல்லை. அப்புறம் எல்லோரும் சொன்னாங்க, நீ இந்த சாரீ கட்டாமல் வைக்கக்கூடாது, ஒரு நாளாவது கொஞ்சம் நேரம் கட்டிட்டு வை அப்படின்னாங்க. அப்போ எங்கள் அந்த டைம் எங்கள் குலதெய்வம் கோயிலில் கோயில் திருவிழா நடந்துச்சு. அப்போ மட்டும் ஒரு நாள் லைட்டாக கட்டிட்டு வச்சுருந்தேன். இப்போ அண்ணன் மக கல்யாணத்துக்கு அதை கட்டியாச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எனக்கு இந்த ஒரு ப்ளவுஸ் தான் ஆரி ப்ளவுஸ் வச்சுருக்குது. இந்த ஒரே ஒரு ப்ளவுஸ் தான். நிறைய பேர் கேட்பாங்க, நான் நிறைய ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. நான் அவங்ககிட்டே சொல்லிடுவேன், இல்லை ஒரே ஒரு ப்ளவுஸ் தான், அதுவும் என்னோடய
அக்கா பொண்ணு தான் எனக்கு போட்டு கொடுத்துருந்தா. சிம்பிளான ஆரி ஒர்க்கு தான், ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த ஆரி ஒர்க்கு. எல்லாருமே சொன்னாங்க நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப கொச்சன்னு வைக்கிறதெல்லாம் பிடிக்காது. அதனால் அவட்ட கொடுத்தேன். இந்த மாடல் தான் வேணும்னு சொல்லலை. ஏன்னா என்னோடய அக்கா பொண்ணு வந்து நல்லா அவளே செலெக்ஷன் பண்ணுவாள். அதனால் உனக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஒரு நல்ல ஒர்க்காக வந்து சிம்பிளாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் நல்லாவும் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அவள் வந்து சூப்பராக வச்சுருந்தா. அதுக்கப்புறம் வந்து இப்போ மாப்பிள்ளை வீட்டில் வந்து வந்துட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டில் வந்து ஒரு ஓரமாக உட்காந்துருக்காங்க. இப்போ பொண்ணு சைடு வந்து தாய்மாமா சடங்கெல்லாம் முடிஞ்சு அலந்தரம் வந்து நடந்து முடிஞ்சாச்சு. இப்போ தான் மாப்பிள்ளை வீட்டில் வந்து கொண்டு வந்த அந்த சீர்வரிசை, முகூர்த்த பட்டு இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமா நமக்கு தான் தெரியுமே, பட்டு கட்டுறதுக்கு இப்போல்லாம் வந்து பியூட்டிஷியன் வந்து ஃப்ளீட்டெல்லாம் எடுத்து ரெடியாக தான் வச்சுருக்காங்க. பட்டு ஆல்ரெடி ஃப்ளீட்டெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. அதனால் பியூட்டிஷியன் தலையெல்லாம் வாரியாச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் வந்து பொண்ணு பட்டெல்லாம் கட்டி அழைச்சிட்டு வந்துடுவாங்க. முன்னாடி உள்ள காலம் மாதிரிலாம் இப்போ இல்லை. நம்ம கல்யாணத்தோடலாம் வந்து மணிக்கணக்காக ஆகும், எல்லார்ட்டையும் திட்டு வாங்குவோம். ஆனால் இப்போல்லாம் 5 நிமிஷத்தில் குயிக்காக வந்து கட்டி முடிச்சிருவாங்க. மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் தான். மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும் 2 பேருக்குமே ஒரே ஊர் அப்படிங்கிறதுனால மாப்பிள்ளை வீட்டு சைடு பொண்ணு வீட்டு சைடு எல்லாமே ஒரே ஊருக்காரவங்க தான். மாப்பிள்ளை வந்து வேறு யாரும் கிடையாது. எங்கள் அப்பாவோட அண்ணன் பேரன் தான் மாப்பிள்ளை. என்னோடய அக்கா பையன்தான் மாப்பிள்ளை. எங்கள் பெரியப்பா பொண்ணோட பையனுக்கு தான் வந்து அண்ணன் மகளை வந்து கட்டி கொடுக்குறோம். 2 பேருக்குமே ஒரே சொந்தம் தான். எங்கள் அண்ணனுங்க தான் அங்கேயும் வந்து தாய் மாமா சடங்குலாம் மாப்பிள்ளை வீட்டு வழியில் நம்ம அண்ணனுங்க தான் எல்லாமே செய்வாங்க. ஒரே சொந்தக்காரவங்க தான். இன்றைக்கி வந்து தாலி கட்டுற ஃபங்க்ஷன் வந்து எங்கள் ஊர் முத்தாரம்மன் கோயிலில் தான் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம முத்தாரம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம கோயிலில் வந்து சாப்பாடு வந்து நம்ம மண்டபத்தில் தான். இங்கே தாலி கட்டு முடிஞ்சதுக்கப்புறமா மண்டபத்துக்கு கிளம்பணும். இன்றைக்கி வந்து கோயிலில் 2 முகூர்த்தம் வச்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு முகூர்த்தம் வந்து எங்களுக்கு தான். 2வது முகூர்த்தம் தான் எங்கள் வெளியூர்காரவங்க வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து இங்கேயே மண்டபம் இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக வந்து கோயிலில் வந்து மண்டபம் வந்து புதுசாக கட்டி ஓப்பன் பண்ணாங்க. நம்ம திருவிழாலாம் நடந்துச்சுல, அந்த டைமில் தான் மண்டபமே கட்டி ஓப்பன் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து இங்கேயே சாப்பாடு வச்சுருவாங்க. இப்போது பொண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு அம்மன் முன்னாடி நல்லபடியாக இது சாமியெல்லாம் கும்பிட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு முருகர் முன்னாடி தான் வந்து எல்லாருக்குமே இந்த கல்யாணம் நடக்கும். இங்கே எல்லா சாமியும் இருக்குது. எல்லா சாமியும் இருந்தாலும் கல்யாணம் மட்டும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே என்ன அறியாமலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிச்சு. அது ஏன்னு தெரியல. நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா பார்த்திங்கன்னா என்ன அறியாமலே அதுலேயும் அந்த கல்யாணம் நடக்கும்போது அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு, நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு அந்த கழுத்தில் தாலி ஏறும்போது அந்த ஆனந்தத்தில் சந்தோஷத்தில் வந்து அப்படியே ஆனந்த கண்ணீர் வந்துடும். அது எங்கேருந்தா வரும்னு தெரியல. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லபடியாக கல்யாணம் நடந்துருச்சு. இனி கல்யாணம்லாம் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பொண்ணு மாப்பிள்ளையை சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. சாமி கும்பிட்டு முடிச்சது இப்போ மண்டபத்துக்கு இனி கிளம்ப வேண்டியதான். அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து நமக்கு நிறைய வேலை இருக்குது. அண்ணன் வீட்டில் போயிட்டு இனி பொண்ணை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு அந்த வேலைகள்லாம் பார்க்கணும். மற்றவங்க அப்படின்னா நான் வந்து இந்த அளவுக்கு வந்து யார் வீட்லேயுமே நம்ம ரொம்ப நிற்க மாட்டோம். இன்றைக்கி வந்து நான் வீடியோ எடுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா கல்யாண வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் வந்து நிறைய இது எடுத்துருக்க மாட்டோம். இங்கே வந்து எல்லாமே ஓரளவுக்கு எடுத்திருந்தேன். இந்த மெட்டி போடுற இது கூட எடுத்திருந்தேன். நான் கொஞ்சம் பக்கத்தில் போய் எடுக்க முடியல, என்னால் கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் எடுத்தேன். ஆனால் ஓரளவுக்கு வந்து தாலி கட்டுறது, மெட்டி போடுறது அப்படின்னு எல்லா வந்து மூமெண்ட்டும் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டேன். அதனால் ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த வீடியோலாம் எடிட் பண்ணும்போது சந்தோஷமாக இருந்து எல்லாமே எடுத்துருக்கோம் ஓரளவுக்கு அப்படின்ட்டு. இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சாப்பிட உட்காந்துட்டோம். நல்ல 7 வகையான கூட்டு, அப்பளம், பாயசம் எல்லாம் வச்சு நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ணன் வீட்டுக்கு உடனே வந்துட்டோம். ஏன்னா
நான் 3:30 to 4:30 வரைக்கும் தான் நல்ல நேரம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இனி மாப்பிள்ளையும் பொண்ணையும் அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பணும்ல, அதனால் டக்குன்னு வந்ததும் மாப்பிள்ளை பொண்ணும் இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க. அண்ணி வந்து இப்போ ஆர்த்தி எடுத்துகிட்ருக்காங்க. ஆர்த்தி எடுத்து முடிஞ்சதும் பாலும் பழமும் கொடுத்துட்டு டைமெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நேரம் இல்லை, அதனால் உடனே வந்து பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பணும். இப்போது பாலும் பழமும் கொடுத்துட்ருக்காங்க. எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி தான் கல்யாணம்லாம் நடக்கும். சிம்பிளாக தான் இருக்கும், இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நான் மோஸ்ட்லி எங்கள் ஊரில் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கடைசி வரை பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க, நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி வந்து பொண்ணு மாப்பிள்ளை இப்போ வந்து பால் பழமெல்லாம் சாப்பிட்டுட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்ப போகிறோம். மாப்பிள்ளை வீடு வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, பக்கத்துலேயே தான் இருக்குது. இப்படி எட்டி பார்த்தாவே தெரியும், அவ்வளோ தூரம்தான். அக்கா மகன் சொல்லியிருந்தாலே ஆல்ரெடி. அதுவும் வந்து பக்கத்துலேயே தான். அவங்க அக்காவோட வீடு வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. இப்போது அக்கா மகன் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து இடம் வாங்கி இங்கே வீடு கட்டியிருக்கான் புதுசாக. இப்போ தான் இடையில பால் காய்ச்சாங்க. இப்போ மாப்பிள்ளையை பொண்ணை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிட்டு நாங்கள் ரிசப்ஷனுக்கு ரெடி ஆயாச்சு. ரிசப்ஷனுக்கு நான் அன்றைக்கி இப்படி தான் ரெடி ஆகியிருந்தேன், சிம்பிளாக தான் ரெடி ஆகியிருந்தேன். ஆனால் ரிசப்ஷனில் வந்து ரொம்பலாம் வீடியோ எடுக்கலை. இப்போது மாப்பிள்ளை வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் பொண்ணுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சீர்வரிசை, பீரோல், கட்டில், மெத்தை இதெல்லாம் வந்து மாப்பிள்ளை வீட்டில் வந்து கொடுக்குறதுக்காக வந்திருக்கோம். இங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மண்டபத்துக்கு போகணும். மாப்பிள்ளையோட அம்மா வந்து நம்ம அக்கா தானே, நம்ம வீடு அப்படிங்கிறதுனால நான் அங்கே போனதும் அங்கே கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க எல்லாருக்குமே. நான் அதை கொடுத்துட்டு இருந்தேன். கொடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு மண்டபத்துக்கு வந்துட்டோம். அண்ணன் மகளுக்கு ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா லெஹங்கா சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஃபைனலாக வந்து எல்லாம் ரிசப்ஷன் முடிஞ்சிச்சு. ரொம்ப வீடியோ எடுக்கலைன்னு சொல்லியிருந்தால ரிசப்ஷனை கம்மியாக தான் எடுத்திருந்தேன். இப்போ வந்து சுருள் வைக்கிற ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. சுருள் வச்சு முடித்ததும் நம்ம கிளம்பிட வேண்டியதான். இப்போ நாங்கள் சுருள் வச்சு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி இனி நேரே மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் போவோம். அங்கே போயிட்டு பொண்ணை வந்து மாப்பிள்ளை கையில் பிடிச்சி கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கும் வந்துட்டோம். இதுதான் மாப்பிள்ளை வீடு. நான் சொன்ன மாதிரி பக்கத்துலேயே தான் இருக்குது, அண்ணன் வீட்டு பக்கத்துலேயே. மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பொண்ணை வந்து மாப்பிள்ளை கையில் பிடிச்சி கொடுத்துட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.